புதினா இலையை நாம் பெரும்பாலும் சட்னி, பிரியாணி, ஜூஸ், டீ இதில வாசனைக்காக மட்டும் தான் பயன்படுத்துகின்றோம். ஆனா, இந்த சின்ன பச்சை இலையிலேயே உடலுக்கு தேவையான பல முக்கியமான தாவர சத்துக்கள் இருக்குது. செரிமானம், உடல் ஆரோக்கியம், வாயின் நறுமணம், உடல் அலர்ஜி குறைப்பு இதில புதினாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குங்க. புதினா இலையில் அதிகமாக இருப்பது டயட்ரி ஃபைபர். நம்ம குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு இந்த நார்ச்சத்து உணவாக செயல்படுகின்றது. அதனால் கட் மைக்ரோபயோம் நல்ல நிலையில் இருக்க உதவுகின்றது. நல்ல குடல் ஆரோக்கியம் இருந்தால் செரிமானம் மட்டுமில்லாமல் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா செயல்படும். புதினாவில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற சத்துக்கள் சிறிய அளவில் கிடைக்கின்றன. இது பெரிய அளவு மினரல் சோர்ஸ் இல்லை என்றாலும் தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்முடைய மொத்த நியூட்ரிஷன்ஸ் இன்டேக்குக்கும் உதவியாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா புதினாவில் இருக்கும் பாலிபெனால்ஸ் மற்றும் ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் தான் இதுக்கு அதிகமான மருத்துவ மதிப்பை கொடுக்கின்றது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகின்றது. அதாவது செல்களை பாதுகாக்கும் வேலையை செய்கின்றது. புதினாவின் முக்கியமான சிறப்பு அதில் இருக்கும் மென்தால் என்ற இயற்கை காம்பவுண்ட். இதுதான் புதினாவுக்கு அந்த ஃப்ரெஷ் கூலிங் ஃபீலிங்ஸை கொடுக்கின்றது. இது வயிற்றில் ப்ளோட்டிங், கேஸ் போன்ற பிரச்சனைகளில் சிலருக்கு நிவாரணம் தர உதவலாம். உணவு சாப்பிட்ட பிறகு புதினா சேர்த்து மோர் அல்லது புதினா தண்ணீர் குடிப்பது சிலருக்கு டைஜஷனை கம்ஃபர்டபுளாக மாற்றும். ஆனா, இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. புதினா சாப்பிட்ட உடனே எல்லா வயிற்று பிரச்சனையும் குணமாகும் என்பது சரியான கருத்து கிடையாதுங்க. இது சப்போர்ட்டிவ் ஃபுட் தான். நம்முடைய முழு உணவு முறை, தூக்கம், வாழ்க்கை முறை எல்லாமே முக்கியங்க. புதினாவில் இருக்கும் நார்ச்சத்து நம்முடைய குடல் இயக்கத்தை சீராக்க உதவும். ஆனால் ஏற்கனவே அதிகமான கேஸ் ப்ராப்ளம் அல்லது சென்சிட்டிவ் டைஜஷன் உள்ளவர்கள் அதிக அளவில் பச்சையாக புதினா சாப்பிட்டால் சில நேரங்களில் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அதனால் அளவு முக்கியம். இப்போ புதினாவில் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் இருக்கா என்று பார்த்தால், பருப்பு தானியங்களில் இருக்கும் அளவுக்கு பைட்டேட்ஸ், ஆக்சிட்ஸ் போன்ற ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் புதினாவில் பெரிய பிரச்சனையாக இல்லைங்க. இருந்தாலும் தாவர இலைகளில் இயற்கையாக இருக்கும் சில காம்பவுண்ட்ஸ் அதிக அளவில் எடுத்தால் சிலருக்கு மினரல் அப்சர்ப்ஷனில் சிறிய தாக்கம் இருக்கலாம். ஆனால் சாதாரண உணவு அளவில் புதினா பயன்படுத்தும் போது இது ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. புதினாவை எப்படி சாப்பிட்டால் நல்லதுன்னா, முதலில் புதினா இலையை நன்றாக தண்ணீரில் கழுவ வேண்டும். மண், தூசி, பூச்சிக்கொல்லி மீதிகள் இருந்தால் குறையும். புதினாவை ஊற வைத்து கழுவுவது நல்லதுங்க. ஆனால் அதிக நேரம் தண்ணீரில் ஊற வைத்தால் சில வாட்டர் soluble விட்டமின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கின்றது. புதினாவை பச்சையாக சட்னியாக சாப்பிடும்போது அதில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் சில ஹீட் சென்சிட்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக பாதுகாக்கப்படும். ஆனால் சிலருக்கு பச்சை புதினா ஒத்துக்கொள்ளாதுங்க. அப்படிப்பட்டவர்கள் லேசாக வதக்கி பயன்படுத்தலாம். புதினா சட்னி செய்யும்போது தேங்காய், சிறிது எலுமிச்சை, இஞ்சி, சீரகம் சேர்த்தால் சுவையும் அதிகரிக்கும், டைஜஷனுக்கும் உதவும். எலுமிச்சையில் இருக்கும் விட்டமின் சி தாவர உணவுகளில் இருக்கும் அயன் அப்சர்ப்ஷனை அதிகரிக்க உதவும். அதாவது உணவில் சத்து இருக்கின்றது என்பதாலே அது முழுவதும் உடலுக்கு கிடைக்கும் என்று அர்த்தம் இல்லைங்க. அந்த சத்தை நம்ம உடல் எவ்வளவு பயன்படுத்துகின்றது என்பதுதான் முக்கியம். புதினாவை விட்டமின் சி உள்ள உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது சில நியூட்ரிஷன்ஸ் உடலுக்கு கிடைக்கும் விதம் மேம்படும். புதினா டீ அல்லது புதினா தண்ணீர் குடிப்பவர்களும் இருக்காங்க. இது ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக குடிப்பது தேவையில்லை. குறிப்பாக அசிடிட்டி, ரெஃப்ளக்ஸ் பிரச்சனை உள்ள சிலருக்கு மின்ட் சில நேரங்களில் சிம்டம்ஸ் அதிகப்படுத்தலாம். ஒவ்வொருடைய உடலும் வேறுபடும். புதினாவை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்ப்பது நல்ல பழக்கம். புதினா சாதம், புதினா சட்னி, புதினா துவையல், புதினா மோர் போன்ற பாரம்பரிய உணவுகள் நம்ம முன்னோர்கள் ஏன் பயன்படுத்தினார்கள் என்றால் சுவைக்காக மட்டும் இல்லைங்க. உணவின் செரிமானத்தையும் சமநிலையையும் கருத்தில் கொண்டுதான்.
சின்ன இலையாக இருந்தாலும் புதினாவில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாலிபெனால்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் போன்ற இயற்கை பாதுகாப்பு காம்பவுண்ட்ஸ் இருக்கின்றது. ஆனால் எந்த உணவையும் அளவோடு எடுத்தால்தான் அது நமக்கு நண்பனாக இருக்கும். அதனால புதினாவை வெறும் வாசனை இலைன்னு நினைக்காமல் நம்முடைய தினசரி உணவில் சிறிய நியூட்ரிஷன்ஸ் பூஸ்டராக சேர்த்துக் கொள்ளுங்கள். இயற்கையான உணவுகள் உடலுக்கு தரும் இந்த சிறிய சிறிய நன்மைகளை புரிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாமே உருவாக்க முடியும்.